வணக்கம். சொல்யூஷன் சாப்டர்ல உங்க டெக்ஸ்ட் புக்ல சம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எந்த பேசிஸ்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு ரால்ஸ் லா இருக்கு இல்லையா, அந்த பேசிஸ்ல இருக்குது. எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தோம் பாருங்க, அந்த பேசிஸ்ல இருக்குது. ஆஸ்மாட்டிக் பிரஷர் இருக்கு இல்லையா, சோ அந்த பேசிஸ்லயும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த கான்செப்ட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்காங்க. அந்த 4 ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வேணும்ன்றவங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Vapor pressure of pure water at 298 Kelvin is 23.8 mm mercury. 50 gram of urea is dissolved in 850 gram of water. Calculate the vapor pressure of water for the solution and its relative lowering அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க கொஸ்டின். ஆக்சுவலா இது எந்த பேசிஸ்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரால்ஸ் லா இருக்கு இல்லையா, அந்த ரால்ஸ் லா அடிப்படையில தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா calculate the vapor pressure of water for this solution அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. சோ இதெல்லாம் நம்ம இந்த relative lowering vapor pressure பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம இதுக்கான ஃபார்முலா கண்டிப்பா எடுக்க போறோம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் சொல்லிட்டாங்க. பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது P1 நாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். P நாட் அல்லது P1 நாட்னு எடுத்துக்க போறோம். சோ பியூர் வாட்டர், வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா P1 நாட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, 23.8 மெர்க்குரி மெர்க்குரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்துல 50 gram of urea is dissolved in 850 gram of water. 850 gram of waterல எவ்வளவு யூரியா நம்ம டிசால்வ் பண்றோம், 50 gram of யூரியாவை டிசால்வ் பண்றோம். இந்த இடத்துல நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா ரால்ஸ் லாவை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம். சோ அக்கார்டிங் டு ரால்ஸ் லா பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன சொல்றாங்க, P1 நாட் மைனஸ் P1 டிவைடட் பை P1 நாட் is equal to N2 divided by N1 plus N2 இல்லையா. இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சப்போஸ் அது தெரியல அப்படின்னா அந்த கான்செப்ட்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் இந்த ஃபார்முலா எங்க இருந்து எடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இந்த ஃபார்முலா பேசிஸ்ல தான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். P1 நாட் நமக்கு தெரியுது. அதே சமயத்துல இந்த N2 N1 N2லாம் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு இல்லையா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ்னு சொல்றோம் இல்லையா, அதாவது W2 டிவைடட் பை M2 னு சொல்லுவோம், அல்லது W1 டிவைடட் பை M1 அப்படின்னு சொல்லுவோம். இங்க இந்த W2 W1 M1 M2 எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. சோ W1 யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் ஆஃப் வாட்டர். வெயிட் ஆஃப் வாட்டர் தான் நம்ம என்ன செய்றோம், W1 னு எடுத்துக்கிறோம். W1 பாத்தீங்கன்னா 850 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் W2 யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 50 கிராம் ஆஃப் யூரியாவை நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்ணோம் இல்லையா, அதுதான் W2 னு எடுத்துக்க போறோம். சோ அப்போ வெயிட் ஆஃப் யூரியா இது யாருன்னு பாத்தீங்கன்னா W2 பாத்தீங்கன்னா 50 கிராம். ஓகேவா, 50 கிராம் ஆஃப் யூரியா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் M1 M2 நமக்கு தெரியணும். M1 M2 அப்படின்னா என்ன சார் கேட்டீங்கன்னா மாலிகுலர் மாஸ் தான். அப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னு பார்ப்போம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா M1 is equal to 18 கிராம் per mole. இது நமக்கு தெரியும். வாட்டருடைய மாலிகுலர் மாஸ் 18 கிராம் per mole, இது மோலார் மாஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அது யூரியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் யூரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது M2 னு எடுத்துக்க போறோம். 60 கிராம் per mole. இது உங்களுக்கு மெமரியில இருந்தா ரொம்ப நல்லது. இல்லைன்னா யூரியா ஃபார்முலா என்னவோ அவருடைய டோட்டல் மாலிகுலர் மாஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 16 வரும். சோ 60 கிராம் per mole தான் M2 னு எடுத்துக்க போறோம். ஓகேவா. இப்போ P1 நாட் இருக்காங்க, W1 W2 இருக்காங்க, M1 M2 இருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபார்முலாவை கண்டிப்பா சால்வ் பண்ணலாம். சோ P1 நாட் மைனஸ் P1 டிவைடட் பை P1 நாட் இருக்காங்க இல்லையா. P1 நாட் என்ன 23.8 மைனஸ் P1. P1 அப்படிங்கிறது சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் தான் P1 டிவைடட் பை P1 நாட் 23.8 is equal to N2 divided by N1 plus N2. N2 அப்படிங்கிறதுனா W2 by M2 தான் நம்ம என்ன சொல்றோம், N2 அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபார்முலா பேசிஸ்லாம் அங்க இருந்தா வருது, ஸ்டார்டிங்ல இருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சொல்யூஷன் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த N2 னா என்ன N1 னா என்னன்றதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்துட்டோம். அது தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இருக்கு இல்லையா சொல்யூஷன்ல, அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ W2 divided by M2 divided by W1 divided by M1 plus W2 divided by M2. ஓகேவா, இதான் இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அப்போ W2 divided by M2 அப்படின்னா நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம், 23.8 by 1 divided by 23.8 is equal to W2 யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50.
50 divided by M2 யாரு 60 ஓகேவா divided by W1 divided by M1 W1 யாரு 850 divided by M1 யாரு இங்க பாருங்க 18 plus W2 divided by M2 அதே தான் 50 divided by 60 ஓகேவா சோ இப்போ நம்ம சால்வ் பண்ணி பாப்போம் இது சால்வ் பண்ணோம் அப்படினா என்ன வருதுன்னு பாப்போம் இது அப்படியே தான் வரும் ஃபர்ஸ்ட் 23.8 minus P1 divided by 23.8 is equal to 50 divided by 60 0.833 divided by 850 divided by 18 47.22 plus 50 divided by 60 என்ன வந்துச்சு அதே தான் வரும் 0.833 ஓகேவா நம்பர் உங்களுக்கு புரியுதா ரொம்ப சின்னதா இருந்தா கொஞ்சம் அப்சர்வ் நல்லா க்ளோஸ் பண்ணி பாருங்க ஓகேவா சோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போலாமா சோ இப்போ நம்ம இவங்கள டிவைட் பண்ணி பாப்போம் 23.8 minus P1 divided by 23.8 is equal to இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படினு பாப்போம் நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படினா 0.0173 ஓகேவா एक्चुअली இது என்ன அப்படினா இதான் ரிலேட்டிவ் லோவரிங் இதுதான் நம்ம என்ன சொல்றோம் ரிலேட்டிவ் லோவரிங்கா எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல एक्चुअली நமக்கு P1 நமக்கு வேணும் இல்லையா சோ P1 அப்படிங்கிறது என்ன கால்குலேட் தி வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் அந்த வாட்டர்ல நம்ம யூரியா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்யூஷன் ஆயிருக்காங்க கண்டிப்பா வேப்பர் பிரஷர் ரெடியூஸ் ஆயிருக்கணும் 298 கெல்வின்ல வாட்டர் மட்டும் தனியா இருக்கும்போது P1 நாட்டா இருக்கும்போது இவரோட வேப்பர் பிரஷர் பாத்தீங்கன்னா 23.8 mm mercury நீங்க யூரியா டிசால்வ் பண்ண பிறகு கண்டிப்பா வேப்பர் பிரஷர் ரெடியூஸ் ஆகணும் இல்லையா சோ அந்த அடிப்படையில் பாக்கும்போது இப்போ சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் என்ன அப்படினு பார்க்கணும் அப்படினா நம்ம என்ன செய்யலாம் இப்போ இவரோட மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு மைனஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு P1 வந்துரும் இல்லையா சோ P1 is equal to நம்ம அப்படி சால்வ் பண்ணோம்னா ஜஸ்ட் ஃபிளிப் பண்ணுவோம் இல்லையா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது சோ இது ரைட் சைடுல போகும் மல்டிப்ளிகேஷன் ஆயிடும் நெக்ஸ்ட் இவரோட மைனஸ் பண்ணும்போது P1 is equal to நமக்கு ஆன்சர் வரும் என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி பாக்கும்போது 23.4 mm mercury இது சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் P1 மட்டும் இருக்கு பாருங்க இது என்ன சார் அப்படினு கேட்டிங்கனா இதுதான் ரிலேட்டிவ் லோவரிங் இதுதான் நம்ம என்ன சொல்றோம் ரிலேட்டிவ் லோவரிங் எடுத்துக்கிறோம் இது நம்ம என்ன சொல்றோம் வேப்பர் பிரஷர் ஆஃப் தி சொல்யூஷன் சொல்றோம் P1 அப்படிங்கிறது வேப்பர் பிரஷர் ஆஃப் தி சொல்யூஷன் ஓகேவா புரியுதா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரால்ஸ் லா பத்தி தெரியணும் இந்த ரால்ஸ் லால இந்த N2 னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் N1 N2 னா என்ன N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பத்தி உங்களுக்கு அடிப்படையான அந்த பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிரும் சோ அதுக்கு பிறகு அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த வெயிட் ஆஃப் தி சொல்யூட்லாம் இருக்காங்க இல்லையா இதெல்லாம் நீங்க தெளிவா எடுத்து எழுத தெரியணும் சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மேத்தமேட்டிக்கலா நீங்க ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா சோ இதுதான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பாருங்க பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் at 750 mm mercury is 99.63 degrees celsius how much sucrose is to be added to 500 gram of water such that it boils at 100 degrees celsius னு சொல்லிட்டாங்க क्वेश्चन எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க இத நீங்க புரிஞ்சிக்கிட்ட பிறகு தான் இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் क्वेश्चन பாத்தீங்கன்னா வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 99.63 டிகிரி செல்சியஸ் னு சொல்லிட்டாங்க பட் அவருடைய எந்த பிரஷர்லன்னு கேட்டினா 750 mm mercury பிரஷர்ல வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் 99.63 டிகிரி செல்சியஸ் னு சொல்லிட்டாங்க அப்போ இவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா அதே வாட்டர் 500 கிராம் ஆஃப் வாட்டரா இருக்குது அப்படினா 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகணும் அப்படினா எவ்வளவு சுக்ரோஸ் ஆட் பண்ணனும்னு கேக்குறாங்க அப்போ அமௌண்ட் ஆஃப் சுக்ரோஸ் நம்மள கால்குலேட் பண்ண சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படினா டெல்டா டிபி is equal to kb into molality யூஸ் பண்ண போறோம் இந்த ஃபார்முலா அடிப்படையில தான் நம்ம இத சால்வ் பண்ண முடியும் அதுனா சார் மொலாரிட்டி கிடையாதுன்னு கேட்டினா மொலாரிட்டி அப்படிங்கிறது நம்ம லிட்டரோ mlலையோ சொல்யூட் டிசால்வ் பண்ணி தான் நம்ம மொலாரிட்டின்னு சொல்லலாம் பட் இது 500 கிராம் ஆஃப் வாட்டர்னு சொல்லும்போது மொலாரிட்டிக்கு தான் வர முடியும் இத பத்தி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்யூஷன் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மொலாரிட்டி பத்தி டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்ல போனா +1ல கூட இருக்கு உங்களுக்கு சோ அந்த கிளியரன்ஸோட வாங்க உங்களுக்கு ரொம்ப பெட்டரா புரியும் அப்போ மொலாரிட்டி எனக்கு வேணும் அப்படினா டேட்டாலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்துருவோம் இங்க கொடுத்த क्वेश्चनல இருந்து டேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம அரேஞ்ச்மென்ட் பண்ணுவோம் அதுக்கு பிறகு நம்ம இந்த மொலாரிட்டி கால்குலேட் பண்ணலாம் ஓகேவா சோ அப்போ டெல்டா டிபி என்ன சார் அப்படிங்கற டிஃபரன்ஷியேஷன் டெம்பரேச்சர் அதாவது எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் னு சொல்றோம்ல டெல்டா டிபி பத்தி எப்படி கால்குலேட் பண்ணலாம் is equal to 100
minus 99.63 is equal to 0.37 degree. ஓகேவா 0.37 degree தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் டெல்டா டிபி. கேபி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட், எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்னு சொல்ற பாருங்க. இது உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க டேபிள் காலம்ல. மோஸ்ட்லி கொஸ்டின்ல கொடுத்துட்டா பிரச்சனை இல்லைன்னா நமக்கு ஞாபகம் இருந்தால் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ கேபி வாட்டருடைய கேபி பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்த்தீங்கன்னா 0.52 உங்க டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது பாருங்க, மெமரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு கொடுக்கலாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, வாட்டருக்குலாம் சின்ன சின்ன லிக்விடுக்குலாம் வாட்டர் சால்வெண்ட்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வெயிட் ஆஃப் வாட்டர் பார்ப்போம். வெயிட் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 500 கிராம்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சுக்ரோஸ் பார்ப்போம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் சுக்ரோஸ். சுக்ரோஸ் என்ன ஃபார்முலா? C12H22O11 னு சொல்றோம். சோ இவங்களுடைய மாலிகுலர் மாஸ் பாத்தீங்கன்னா 342 கிராம் பெர் மோல். இது மாலிகுலர் மாஸ் ஆஃப் சுக்ரோஸ். ஓகேவா? இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? இப்போ மொலாலிட்டி கால்குலேட் பண்ணலாம். மொலாலிட்டி is equal to x into 1000 divided by molecular mass of sucrose into weight of water. ஓகேவா? சோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா x divided by 171. ஓகேவா? இப்போ நமக்கு மொலாலிட்டி நம்ம கையில இருக்குது. இந்த மொலாலிட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்? x கால்குலேட் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, டெல்டா டிபி = kb × m, அதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ டெல்டா டிபி வேல்யூ நமக்கு தெரியும் 0.37 is equal to kb என்ன 0.52. ஓகேவா? kb 0.52 into x divided by 171. மேத்தமெட்டிக்கலி எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம்? 0.37 into 171 is equal to 0.52 into x னு வருமா? ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 63.27 is equal to 0.52 into x னு வருமா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம x கால்குலேட் பண்ணி ஆகணும். அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? x is equal to 63.27 divided by 0.52. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா? நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 121.67 121.67 கிராம். ஸோ அப்போ x is equal to 121.67 கிராம் தான் நம்ம என்ன சொல்றோம்? சுக்ரோஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 500 கிராம் ஆஃப் வாட்டர்ல 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகும் அப்படிங்கறத நம்ம ஃபைனலா நமக்கு ஆன்சர் தெரிய வருது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் மோர் ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். இந்த கொஸ்டின் பாருங்க. கால்குலேட் த மாஸ் ஆஃப் ascorbic acid to be dissolved in 75 gram of acetic acid to lower its melting point by 1.5 degree Celsius. Kf is equal to 3.9 Kelvin kilogram per mole னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல கொஸ்டின் நீங்க படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் பத்தி தான் கான்செப்ட். ஓகேவா? இது பாயிலிங் பாயிண்ட் கிடையாது. ஏன்னா லோவர் இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அதாவது டெல்டா டிஎஃப் கொடுத்துட்டாங்க, கேஎஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க, டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் கான்ஸ்டன்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ascorbic acid உடைய மாஸை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அசிட்டிக் ஆசிட் 75 கிராம் எடுத்து அதில் நம்ம டிசால்வ் பண்றோம். எவ்வளவு நமக்கு தெரியல, அதை நம்ம கால்குலேட் பண்ணோம். இவ்வளவு அளவுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு டெம்பரேச்சர், கேஎஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு கேட்கறாங்க. ascorbic acid உடைய கண்டிப்பா மாலிகுலர் மாஸ் நமக்கு தெரியணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ascorbic acid உடைய மாலிகுலர் மாஸ் பாத்தீங்கன்னா 176 கிராம் per mole. இது ascorbic acid உடைய மாலிகுலர் மாஸ். ஓகேவா? இப்போ இதை எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெல்டா டிஎஃப் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பா இது பயன்படும். டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டெல்டா டிவி மாதிரியே தான். கேஎஃப், கேபிக்கு பதிலாக கேஎஃப் இன்டூ 1000 into W2 divided by M2 into W1. எனக்கு W2 தான் வேணும், அதாவது weight of solute தான் எனக்கு வேணும். ஏன்னா ascorbic acid தான் எனக்கு W2. So W2 is equal to delta TF into M2 into W1 divided by, ஓகேவா, delta TF into M2 into W1 divided by KF into 1000. KF into 1000. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்றோம். ஏன்னா ascorbic acid நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். அவர் தான் W2 வச்சுக்கிறோம், இவரை நம்ம என்ன செய்யறோம்? W2 வச்சுக்கிறோம்.
டெல்டா டிஎஃப் எனக்கு வேல்யூ தெரியும். என்ன டெல்டா டிஎஃப் என்ன 1.5, அதுதான் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 1.5 இன்டூ M2 அப்படிங்கிறது என்ன மாலிகுலர் மாஸ் ஆஃப் அஸ்கார்பிக் ஆசிட் 176, ஓகேவா, இன்டூ W1 அப்படிங்கிறது என்ன வெயிட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், அதுதான் W1, அதாவது எவ்வளவு அசிட்டிக் ஆசிட்ல நம்ம டிசால்வ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ அது 75 டிவைடட் பை KF என்ன 3.9 அவங்களே கொடுத்துருக்காங்க, 3.9 இன்டூ 1000, புரியுதா? ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். இப்படி சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. நமக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5.08 கிராம், ஓகேவா. இது W2. இந்த W2 அப்படிங்கிறது என்ன இந்த அஸ்கார்பிக் ஆசிட். அஸ்கார்பிக் ஆசிடுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 5.08 கிராம் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த 75 கிராம் ஆஃப் அசிட்டிக் ஆசிட்ல இவர் சொல்யூட் இவர் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு KF வேல்யூ, அதாவது இந்த மெல்டிங் பாயிண்ட் இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்றோம், ஓகேவா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துருவோம். கால்குலேட் த ஆஸ்மாட்டிக் பிரஷர் இன் பாஸ்கல்ஸ் எக்ஸர்டட் பை எ சொல்யூஷன் prepared by dissolving 1 gram of polymer of molar mass 1,85,000 in 450 ml of water at 37 degrees Celsius, ஓகேவா. என்ன சொல்றாங்க ஆஸ்மாட்டிக் பிரஷரை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. பட் என்ன யூனிட்ல பாஸ்கல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க, புரியுதா? ரொம்ப சிம்பிள். ஆஸ்மாட்டிக் பிரஷர்னு வந்துட்டாலே phi is equal to n by v into RT இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். phi is equal to n by v into RT, ஓகேவா. இந்த ஃபார்முலா பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். வெயிட் ஆஃப் பாலிமர், அதாவது மாஸ் ஆஃப் பாலிமர் பார்த்தீங்கன்னா 1 கிராம். மாஸ் ஆஃப் பாலிமர் பார்த்தீங்கன்னா 1 கிராம், ஓகேவா. அதே சமயத்தில் மாலிகுலர் மாஸ் ஆஃப் பாலிமர், எந்த பாலிமர்னா நமக்கு தெரியாது, நேம்லாம் அவங்க கொடுக்கல, அது ஒரு பாலிமர் மாலிகுல். அவருடைய மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000 சொல்லிட்டாங்க, ஓகேவா. 37 டிகிரி செல்சியஸ்னு சொல்றாங்க. செல்சியஸ் நம்ம கெல்வினா கன்வெர்ட் பண்ணிப்போம், ஏன்னா கேஸ் கான்ஸ்டன்ட்லாம் யூஸ் பண்ண போறோம் இல்லையா. ஸோ செல்சியஸ்ல இருந்து கெல்வின் கன்வெர்ட் பண்ணும்போது 273 ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 37 பிளஸ் 273 is equal to 310 வரும். 310 கெல்வின் வந்துடும், சரியா. இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். கேஸ் கான்ஸ்டன்ட் தெரியும் 8.314 பாஸ்கல் அப்படிங்கிறதுல இன்டூ 10⁻³ யூஸ் பண்ணுவோம். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு n அப்படிங்கிறது என்ன, n அப்படிங்கிறது மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். மாஸ் அப்படிங்கிறது என்ன 1 டிவைடட் பை 1,85,000 இன்டூ வால்யூம் இருக்கு இல்லையா. வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற வால்யூம் அப்படியே ரைட் சைடில் போனீங்கன்னா 1 டிவைடட் பை இங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ வால்யூம் கொடுத்துருக்காங்க 1 கிராம் ஆஃப் மோலார் மாஸ் இன் 450 ml, ஓகேவா. 450 ml சொல்லும்போது லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 450 ml நீங்க லிட்டர் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 0.45 லிட்டர்னு வரும், ஓகேவா. ஸோ 0.45 யூஸ் பண்ணிடுங்க இன்டூ ஆர். ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 இன்டூ 10⁻³ ஏன்னா பாஸ்கல் யூஸ் பண்றதுனால இன்டூ டெம்பரேச்சர் என்ன கெல்வின் யூஸ் பண்றோம் இல்லையா 310 கெல்வின். 310 கெல்வின், புரியுதா. இங்க வால்யூம் வந்து ரைட் சைடில் போகும்போது 1/0.45 வருது. எம்எல்ல தான் கொடுத்தாங்க, லிட்டரில் பார்க்கும்போது 0.45 லிட்டரா வரும். ஸோ இப்போ நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுவோம். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம். நமக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30.95 பாஸ்கல், ஓகேவா. 30.95 பாஸ்கல் இதுதான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரின் பாஸ்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 கிராம் ஆஃப் பாலிமரில், அதாவது அவருடைய மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000 450 ml வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணும் பொழுது இப்போ அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 30.95 பாஸ்கல்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வருது, ஓகேவா. ஸோ இவ்வளோ தான்ப்பா, ஜஸ்ட் 4 ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருந்தது தான் நம்ம ஆர்டராக பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்டர் படி 4 ப்ராப்ளம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருந்தாங்க, அதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். புரியல அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் பாருங்க. மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பேசிக் கான்செப்ட் தான். மொலாரிட்டி, மொலாலிட்டி, நம்பர் ஆஃப் மோல்ஸ்,
ஸோ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் அந்த ப்ராப்ளம் மோஸ்ட்லி சால்வ் பண்ணுறோம். அதே சமயத்தில் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்ன, ஃப்ரீசிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட், எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட், இதை பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் என்ன ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 4 ப்ராப்ளமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காம இந்த கெமிஸ்ட்ரி டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நல்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.